ரொம்ப கொடூரமான இனவெறியோட பழித்தீர்க்கும் எண்ணம் கொண்ட ஒரு ஆள் அவரை மாதிரியே இருக்க சில பேரை அவரோட சேர்த்துக்கிட்டு பணபலத்தையும் படைபலத்தையும் வச்சு ஒரு நாட்டையே கைப்பற்றி பல லட்சம் மக்களை கொன்னு அதனால சந்தோஷப்பட முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் முடியும். இந்த அருமையான வேலையை செய்தவர் வேறு யாரும் இல்லை, தி ஒன் அண்ட் ஒன்லி லெனின். கார்ல் மார்க்ஸ் பற்றி 2 வீடியோ போட்டிருப்பேன். நம்ம மாவீரர் சே குவேரா பற்றிய முழு வரலாறையும் போட்டிருப்பேன். அந்த வரிசையில் அடுத்து நாம ஐயா லெனின் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. சோவியத்துல லெனின் பிறப்பதற்கு முன்பிருந்தும் லெனின் தன்னுடைய காட்டாட்சியை கட்டவிழ்த்து விடும் வரைக்கும் 85% சோவியத் மக்கள் விவசாயிகளாகவே இருந்தாங்க. குறிப்பா கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. கம்யூனிசத்துடைய முக்கிய கொள்கைகளில் ஒண்ணு தனிநபர் சொத்துக்கள், தனிநபர் சுதந்திரம், தனிநபர் உடைமைன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நீ அரசாங்கத்தை மதிக்க மாட்ட. அதனால தனிநபர் சொத்துக்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லன்னா பரலோகம் போன்னு லட்சக்கணக்கான சோவியத் கிறிஸ்தவ விவசாய மக்களை கொன்னு குவிச்ச மாவீரர் தான் லெனின். அடித்தட்டு மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரேன்னு பல வருஷங்களா பொய் சொல்லி அரசாங்கத்தை எதிர்த்த லெனின் 1895ஆம் ஆண்டு இரவு வேளையில் கைது செய்யப்படுறாரு. கைது பண்ணும்போது சோவியத்தின் ஒர்க்கிங் பாப்புலேஷனான ஆண்களையும் பெண்களையும் அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டிவிடக்கூடிய வகையில் இவர் நிறைய விஷயங்களை எழுதி வச்சிருக்காரு. அந்த எழுதி வச்ச எல்லாத்தையுமே பிரஸுக்கு அனுப்பி அதை பிரசுரங்களா எல்லார்கிட்டையும் பரப்ப முடிவு பண்ணியிருந்தாரு லெனின். ஆனா சோவியத் போலீஸ் இதை மோப்பம் பிடிச்சி இவரை கைது பண்ணி இவரை தூக்கி வண்டியில உட்கார வச்சதும் அடுத்த வேலையா இவர் எழுதின ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சோவியத் போலீஸ் எரிச்சாங்க. இதுக்கடுத்து 14 மாதங்கள், அதாவது 1895 இருந்து 1897 வரை லெனினை எந்தவித சித்திரவதையும் பண்ணாம சிறையில வச்சிருந்தாங்க, நல்ல சுகபோகமா. 1897 சார் அரசாங்கம் லெனினை சைபீரியாவுக்கு 3 வருஷம் நாடு கடத்தினாங்க. இந்த இடத்துல தான் 2ஆம் சார் நிக்கோலஸ் மாபெரும் வரலாற்று பிழைய பண்றாரு. அவருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சேர்த்து. லட்டு மாதிரி கையில கிடைச்ச லெனினை கொல்லாம இறக்கப்பட்டு விட்டு வச்சது அவரையும் அவரோட மனைவி, 4 பெண் பிள்ளைகள் மற்றும் ஒரு ஆண் பிள்ளைன்னு மொத்தமா 7 பேரை இரவோடு இரவா தன்னோட கொடூர கம்யூனிஸ்ட் சிப்பாய்களை வச்சு லெனின் கொல்லுவாருன்னு 2ஆம் சார் நிக்கோலஸ்க்கு அப்ப தெரியவே இல்லை. லெனினை விட்டு வச்சதுதான் இன்னைக்கு நம்ம ஊரில் நடக்கிற கடவுள் மறுப்பும், ஹாப்பி ஸ்ட்ரீட்டும், வானவில் பிரைடும், போலி ஃபெமினிசமும் உருவாக காரணம்னு 2ஆம் சார் நிக்கோலஸ்க்கு தெரியாது பாவம். நிக்கோலஸ் மட்டும் லெனினை கொன்னு இருந்தா கம்யூனிசம் உலகம் முழுக்க பரவி இருக்க வாய்ப்பே இருந்திருக்காத மக்களே. 3 வருஷம் எக்ஸைலுக்கு பிறகு நீ எந்த முக்கியமான நகரத்திலையும் தங்கக்கூடாது, மார்க்சிசம் பேச்ச பேசி மாணவர்களை தவறான வழியில் நடத்தக்கூடாது, தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஆண்களையும் பெண்களையும் கம்யூனிச கருத்துக்கள் பேசி அவர்களை மூளைச்சலவை செய்யக்கூடாது, பொதுவெளியில் நீ தலையே காட்டக்கூடாதுன்னு சோவியத் அதிகாரிகள் இவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. ஆனாலும் நான் புரட்சி பண்ணியே தீருவேன்னு மறுபடியும் இவர் சில பல வேலைகளை பண்றாரு. எதையெல்லாம் இவர் பண்ணக்கூடாதுன்னு ரஷ்ய அரசாங்கம் தடை விதிச்சிருந்ததோ அதை எல்லாத்தையும் இவர் மறுபடியும் பண்றாரு. மறுபடியும் இவரை கைது பண்றாங்க. இந்த தடவை சோவியத் அதிகாரிகள் கையில காலில் விழுந்து, ஐயா நான் இனி எதுவுமே பண்ண மாட்டேன், இனி உங்க பக்கமே வரமாட்டேன், என்ன வெளிநாடு போக மட்டும் அனுமதிக்கணும்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு லெனின். சரி, ரொம்ப கெஞ்சிரானேன்னு லெனினை ஜெர்மன் நாட்டுக்கு போக அனுமதிக்கிறாங்க ரஷ்ய அதிகாரிகள். உள்நாட்டுல நீ பண்ண கோளாறுகள் கூட பரவாயில்ல, ஆனா வெளிநாட்டுல போய் ஏதாவது பண்ணா கண்டிப்பா உன்னை சும்மா விடவே மாட்டோம்னு மிரட்டி அனுப்பி வைக்கிறாங்க. சோவியத்தை விட்டு வெளியே போன லெனின் சர்வதேச குற்றவாளிகள் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் தாராளமா பண்ணாரு. அவருடைய உண்மையான பேரை மறைச்சு 100க்கும் மேற்பட்ட பெயர்களில் பாஸ்போர்ட்டை உருவாக்கி வச்சு எல்லா நாடுகளிலும் அவருடைய இனம் சார்ந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே அவர் கூட திரட்டினாரு. இவருக்கு போதிய பணத்தை தந்து இவர் ரஷ்யாவை கைப்பற்ற பல வேலைகளை இவரோட எஜமான்கள் செஞ்சாங்க. வெளிநாட்டுல சொகுசா வாழ்ந்துட்டு வர லெனினுக்கு சோவியத்ல அவருடைய ரகசிய உளவாளிகள் படும் அவஸ்தை சுத்தமா தெரியாம இருந்தது. இதனால அவர் ஒரு கோழைன்னு லெனினுடைய தீவிர ரசிகர்களும் விசுவாசிகளுமே சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு லெனின் நாடு கடத்தப்பட்ட காலத்தில் நடந்திருக்கு. 1901ஆம் ஆண்டு வரைக்கும் லெனினுடைய உளவாளிகள் சோவியத்துக்குள்ள கிட்டத்தட்ட 2000க்கும் மேல இருந்தாங்க. லெனின் அண்ட் ட்ராட்ஸ்கி மூலமா இந்த போல்ஷெவிச கொடூர அரக்கர்களுக்கு நிதியுதவி பண்ணது அமெரிக்காவின் பணக்கார யூதரான ஜேக்கப் ஷிஃப். இவர் $20 மில்லியன் தந்து நாடு கடத்தப்பட்ட குற்றவாளிகள் மூலமா சோவியத்தை சின்ன பின்னமாக்க உதவி பண்ணாரு. இந்த தகவலை யூத ராபை மார்வின் ஆண்டல்மேன் தன்னோட புத்தகமான டு எலிமினேட் தி ஓபியாட்ஸ்ல குறிப்பிட்டிருக்காரு. நீங்க எல்லாம் நினைச்ச மாதிரியோ இல்ல இவ்வளவு நாள் நீங்க படிச்ச மாதிரியோ இல்ல
இல்ல நம்ம உள்ளூர் திராவிட குத்தடிமைகள் சொல்ற மாதிரியோ ரஷ்ய புரட்சி நடக்கவே இல்லை. மாறாக யூதர்களின் பன்னெடுங்கால இனவெறி தான் ரஷ்ய மக்களையும் கிறிஸ்தவத்தையும் கூண்டோடு அழிக்கவே இந்த புரட்சி உருவாக்கப்பட்டிருக்கு. ஜோசப் நடாவா எழுதிய 1975 வெளிவந்த ட்ராட்ஸ்கி மற்றும் யூதர்கள் புத்தகத்தில் ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு முன்பே ட்ராட்ஸ்கிக்கு பேரன் ராட்சைல்டுடன் இருந்த முக்கிய பழக்கம் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. மிகப்பெரிய முதலாளித்துவ குடும்பத்தோட முதலாளித்துவத்தை ஒழிக்க போகிறேன், ஏகாதிபத்தியத்தை அழிக்க போகிறேன்னு சொல்ற கம்யூனிசவாதிக்கு என்ன வேலை? நீங்களே யோசிச்சு பாருங்க மகளே. இதுல இருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கம்யூனிசம் அண்ட் ஜைனிசம் இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். கம்யூனிசம் ஜைனிசத்துல இருந்து வந்தது. முதலாம் ஜார் அலெக்சாண்டர் தன்னோட ஆட்சியப்ப யூதர்கள் ரஷ்ய குடியுரிமையோடு ரஷ்ய நாட்டின் மக்களாக்கிக்கணும்னு ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணாரு. இவருக்கு அடுத்து வந்த முதலாம் நிக்கோலஸ் அலெக்சாண்டர் கொஞ்சம் கெடுபிடியா நடந்துகிட்டாரு. யூதர்களோட வழிபாடுகளின் போது மட்டும் யூதர்கள் அவங்களுடைய ஆடைகளை அணியலாம், ஆனா மத்த நேரத்துல ரஷ்ய பாரம்பரிய ஆடைகளை தான் உடுத்தணும்னு இவர் கட்டாயப்படுத்தினாரு. ரஷ்ய ராணுவத்தில் கட்டாயம் இணைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இணைய விரும்பாதவங்க ஸ்பெஷல் டிராஃப்ட் எக்ஸம்ஷன் டாக்ஸ் மூலமா இணையாம இருக்கலாம்னு முதலாம் ஜார் அலெக்சாண்டர் சட்டம் போட்டிருந்தாரு. இந்த சட்டத்தை நீக்கிட்டு யூதர்கள் கட்டாயம் ராணுவத்தில் இடம்பெற்றே ஆகணும்னு நிக்கோலஸ் அலெக்சாண்டர் சட்டத்தை மாத்தினாரு. இது மாதிரி இவர் பல விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டது யூதர்களுக்கு இவர் மேல ரொம்பவும் வெறுப்பம் உண்டாக்குச்சு. யூதர்களை நம் வசம் திருப்பி ரஷ்ய மக்களாக மாத்திடணும்னு 17ஆம் நூற்றாண்டுல இருந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க ரஷ்ய மன்னர்கள். இதன் காரணமா 1804ஆம் ஆண்டிலிருந்து எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் யூதர்களுக்கு கல்வி இலவசம்னு மாத்தினாங்க. அது மட்டும் இல்லாம யூதர்களுக்கு அட்டெண்டன்ஸ் கட்டாயம்னு சொன்னாங்க. கம்பல்சரி எஜுகேஷன் ரஷ்யா முழுக்க இருந்துச்சு. யூதர்களுக்கு குறிப்பா கம்பல்சரி எஜுகேஷனை இவங்க ரொம்ப வலுக்கட்டாயமா திணிச்சாங்க. 19ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுக்க இதே நிலை தான். ஆனா ரஷ்யால எல்லா இடத்துலயுமே கம்பல்சரி எஜுகேஷனை கொண்டு வந்தாங்க. 1914ஆம் ஆண்டு வரைக்கும் நெட் ரிசல்ட் எடுத்து பார்த்தா ரஷ்யால ரஷ்ய மக்களை விட யூதர்கள் படிப்புல முன்னிலை வகிச்சாங்க. இதுவே ஜார் அரசுக்கு பெரிய பாதகமா முடிய வழிவகுத்துச்சு. இரண்டாம் ஜார் அலெக்சாண்டருடைய ஆட்சியில் யூதர்களின் காட்டுல மழை பெய்ஞ்சதுன்னு தான் சொல்லணும். ரஷ்யாவின் டாமினன்ட் மக்கள் தொகையா இவங்க மாறினாங்க. 1861 இரண்டாம் அலெக்சாண்டர் நன்கு படித்து பட்டம் பெற்ற யூதர்களை அரசாங்க பதவிகளிலும் முக்கியமான சமூக பொறுப்புகளிலும் இடம்பெற செய்தார். யூதர்களுக்கு நாம எவ்வளவு பண்ணிருக்கோம், அதனால அவங்க ரஷ்ய மக்களை தன்னோட மக்களா பார்ப்பாங்க, ரஷ்ய நாட தங்களுடைய நாடா பார்ப்பாங்கன்னு நினைச்சாரு. ஆனா உயர் பதவி கிடைச்சதும் ரஷ்யர்கள் மேல இன்னும் இவங்க அளவுக்கு அதிகமான வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சாங்க. இரண்டாம் தர குடிமக்கள் போல நடத்த ஆரம்பிச்சாங்க. நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை பெருசாகிறத அலெக்சாண்டர் கவனிச்சாரு. இனியும் யூதர்களுக்கு ஆதரவு தர முடியாதுன்னு இவர் சொன்னதும் அவர் கொல்ல 1866ஆம் ஆண்டு முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுல இருந்து அவர் தப்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் கூட இருந்த யூதர்களுக்கு ஆதரவு தந்த அதிகாரிகள் எல்லாரையுமே இவர் பணியில இருந்து நீக்கினாரு. 1879 மறுபடியும் இவரை கொல்ல முயற்சி பண்ணாங்க. அதுல இருந்து தப்பிச்சாரு. ஆனா 1881 அலெக்சாண்டருடைய பேலஸ்ல அவர் உள்ள இருக்கும் போதே குண்டு போட்டு கொன்னாங்க. இவருக்கு அப்புறம் வந்த மூன்றாம் அலெக்சாண்டர் இனி யூதர்களுக்கு எந்த சலுகைகளும் கிடையாதுன்னு ஒரே அடியா யூதர்களுடைய தலையிலேயே இடியை இறக்குனாரு. இங்கதான் யூதர்களுக்கும் ஜார் ரஷ்யாவுக்கும் அமைதியான போர் மூல ஆரம்பிச்சது. 4.2% இருந்த யூதர்களை பணியிலிருந்து நீக்கினதும் ஒட்டுமொத்த ரஷ்யாவும் பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா யூதர்கள் எந்த அளவுக்கு முக்கியமான பொறுப்புகளில் இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. இதை சரி பண்ண மேலாஸ்னு ஒன்ன மூன்றாம் அலெக்சாண்டர் கொண்டு வந்தாரு. இதன் மூலமா யூதர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு நாடு திவாலானதால காசு தேவைன்னு ராட்சைல்ட் குடும்பத்துக்கிட்ட ரஷ்யா கையேந்தது. இதுதான் நேரம்னு ராட்சைல்ட் குடும்பம் யூதர்களை ரஷ்யா துன்புறுத்த கூடாது, அவர்களை நல்ல நிலையில் வாழ வைக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் நாம் போட்ட ஒப்பந்தத்தின்படி பணம் உங்களுக்கு தரப்படும்னு ரஷ்யாக்குள்ள ராட்சைல்ட் குடும்பம் சட்டப்பூர்வமா நுழையுது. மேலாசை எதிர்த்து யூதர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக மூன்றாம் அலெக்சாண்டர் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அதுல கடந்த 20 வருஷமா யூதர்கள் ரஷ்யாவின் வணிகம், விவசாயம், நிலம், சொத்துக்கள்னு எல்லாத்துலயும் உச்சம் பெற்றுட்டாங்க. ஆனா இந்த வளர்ச்சியை வச்சு அவங்க ரஷ்யாவுக்காக எதையுமே பண்ணல. தங்களோட சுய இனத்துக்காகவே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வாங்கின நிலத்துல வாழ்ந்த மக்களை இன்னும் கீழ்நிலைக்கு தள்ளிட்டாங்க. இவங்களோட இந்த செயலால ரஷ்யாவில் திருட்டும் வன்முறையும் அதிகரிச்சுட்டே வருது. இதனால யூதர்களின் தீய எண்ணங்களிலிருந்தும் கைகளிலிருந்தும் ரஷ்யாவை விடுவிக்க வேண்டும்னு வெளியிட்டாரு. தன்னுடைய
நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கவே ஜார் இப்படி பண்ணாரு. ஆனா வெளியுலகத்துக்கு இதை அப்படியே வேற மாதிரி திருச்சி வெளியிட்டாங்க வெளிநாட்டு வாழ் யூதர்கள். இதுக்கப்புறம் தான் ஜாயனிசத்திலிருந்து கம்யூனிசம் உருவாகுது. இதை வெளியே காட்டிக்காம ஜாயனிசம் வேற கம்யூனிசம் வேறன்னு வெளிப்படுத்தினாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே ரஷ்யர்களுக்கு இது ரெண்டுமே ஒண்ணுதான்னு தெரிய வந்துச்சு. அந்த காலத்துல ரஷ்யாவின் யூதர்கள் ஆதிக்கம் நிறைந்த கட்சியான PSR கட்சியை இவங்களுடைய வசம் வச்சிருந்தாங்க. 1901 1906 வரைக்கும் ஜார் அரசின் 6 உயர் பதவி வகித்த அதிகாரிகளை இவங்க கொலை பண்ணாங்க. இதனால ரஷ்யாவோட ராயல் ஃபேமிலி இந்நேரமும் உயிர் பயத்தோடயே வாழ்ந்தாங்க. அதுக்கேத்த மாதிரியே 2ஆம் ஜார் நிக்கோலஸை கொல்ல முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா எல்லாத்துலயும் தோல்வியுற்றாங்க. மறுபடியும் ஜார் முன்னிலையில் ரஷ்யாவுடைய பிரதமரையே சுட்டுக் கொன்னாங்க. இந்த முதல் ரெவல்யூஷன் ரஷ்யா ஜப்பான் கூட சண்டை போட்டுட்டு இருந்த காலத்துல நடந்துச்சு. ஜப்பான் ரஷ்யாவின் ஆத்த துறைமுகத்தை கைப்பற்றிடுச்சு. ரஷ்யா தோல்வி அடைஞ்சிடுச்சு. இதே ஜனவரி மாசம் ரொம்ப கொடூரமான நிகழ்வு ரஷ்யாவில் நடந்துச்சு. அந்த நிகழ்வு தான் ஒட்டுமொத்த ரஷ்யாவின் இண்டஸ்ட்ரியல் பாப்புலேஷனையும் ஜார் மன்னருக்கு எதிராக திருப்பிச்சு. தொழிலாளர்களோட ஆதரவு வேணும், அப்பதான் யூதர்களை நாம கட்டுக்குள்ள வைக்க முடியும்னு ட்ரேட் யூனியன்ஸை உருவாக்க சொல்லியது ஜார் அரசாங்கம். இந்த யூனியன்ஸை சட்ட ரீதியாக அரசு அங்கீகாரம் பெற்ற பாதுகாப்பான யூனியன்ஸா மாத்தினாரு ஜார். ஒட்டுமொத்த யூனியன்ஸ்க்கும் முக்கியமான ஆளா இருந்தவர் பாதிரியார் ஃபாதர் கபான். செயின்ட் பீட்டர்பர்க்ஸ்ல புட்டிலா ஒர்க்கர்ஸ்க்கும் ஜப்பான் யூனியன் ஒர்க்கர்ஸ்க்கும் இடையே கைகலப்பு உருவாகுது. அடுத்த சில தினங்கள் கழிச்சு புட்டிலா ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்றாங்க. இதை இப்படியே விட்டா சரியாகாது, இந்த பிரச்சனையை நாம சரி பண்ணியே ஆகணும்னு ஃபாதர் கபான் நேரா இந்த விஷயத்த நான் ஜார் மன்னர்கிட்டயே சொல்றேன்னு அவர் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. சரி, ஃபாதரே சொல்லிட்டாரேன்னு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் அவங்க குடும்பங்களும் ஜார் அரசாங்க கொடியோடு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீதியில் அமைதியா பேரணி மாதிரி வந்தாங்க. பேலஸ் கிட்ட வந்ததும் அமைதியான பேரணி மேல துப்பாக்கி குண்டுகள் பாயுது. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களும் அவங்க குடும்பங்களும் கொல்லப்படுறாங்க. ஜார் அரசாங்க வரலாற்றில் மிக கொடூரமான நிகழ்வுனா அது இந்த நிகழ்வு தான். ஆனா இந்த கொடூரமான நிகழ்வுக்கும் ஜார் நிக்கோலஸ்க்கும் தொடர்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது ஜார் பேலஸ்லயே இல்லவே இல்லை. இவர் திரும்பி வரும்போதுதான் இவருக்கு இந்த நிகழ்வு நடந்ததே தெரிய வந்தது. உடனே இவர் விசாரணைக்கு உத்தரவிடுறாரு. விசாரணை எப்பதான் தெரிய வருது, இந்த மக்களை சுட்டதுல யூதர்களுடைய கைவசம் இதுல இருக்கிறதும் அவர் கூட இருந்த ஆட்களே இதில் பங்கு பெற்றதும் இவருக்கு தெரிய வந்தது. இது ரஷ்ய மக்களுக்கு தெரியாது. கொதிப்போடு இருந்த தொழிலாளர்களை இனவெறி கொண்ட ட்ராட்ஸ்கி தன்னுடைய வலையில் சிக்க வச்சு 1905 முதல் புரட்சியை முன்னெடுத்தாரு. எல்லா தொழிலாளர்களையும் ஸ்ட்ரைக் பண்ண சொல்லி ஏவி விட்ட ட்ராட்ஸ்கி ஜூலை மாசத்துல இந்த புரட்சியை ஆயுதம் ஏந்திய புரட்சியா மாத்த முயற்சி பண்ணி 2000 பேரை காவு கொடுத்தாரு. அக்டோபர் மாசம் ட்ராட்ஸ்கியோட சேர்த்து 300 பேரை கைது பண்ணாங்க. டிசம்பர் 30 முதலாம் புரட்சி தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. 1905 ரெவல்யூஷன் மூலமா ஜார் நிக்கோலஸ் தன்னோட அரசாங்கத்தில் இருக்க குறைகள் எல்லாத்தையும் நீக்கி 1906 அரசியல் அமைப்பை உருவாக்குறாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமா டூமா நகரத்தை உருவாக்கி இலவச தேர்தலையும் நடத்துறாரு. யூரோப்ல முதல் முறையா இந்த அம்சம் இருக்கிறத பார்த்து பலரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இதை ரஷ்யா முழுக்க பண்ணலாம்னு இருந்த ஜாருடைய கனவு முதலாம் உலக போரால நிறைவேறாமலேயே போயிடுச்சு. இதன் மூலமா ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரதை ஏத்துக்க முடியாத யூதர்கள் இன்னும் வெறுப்பானாங்க. ஜார் மன்னருக்கு எதிராக போராட்டம் பண்ண அத்தனை ரஷ்ய மக்களும் சந்தோஷமானாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பிரைம் மினிஸ்டர் ஸ்டாலின் தான். 1906 1911 வரைக்கும் ரஷ்ய அரசாங்கத்தின் முக்கியமான ஆளாகவும் பொதுமக்களின் நம்பிக்கையான நபராகவும் திகழ்ந்தவர். இவர் தான் முதல் அரசியலமைப்பை ரஷ்யாவுக்கு தந்தாரு. இதனாலேயே இதை ஸ்டாலின் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. இவருடைய இந்த கான்ஸ்டிடியூஷன் மூலமா 85% ரஷ்ய மக்கள், அதாவது விவசாயிகளுக்கு நிலம் வழங்கப்பட்டுச்சு. அதுவும் அரசாங்கமே பினான்ஸ் பண்ணி அவங்களுக்கு நிலத்தை தந்துச்சு. நில உரிமையாளர்களா மட்டும் படிப்பறிவில்லாத பெரும்பான்மை ரஷ்ய மக்கள் முன்னேறல. கேபிட்டலிச அரசுக்கு இணையான இடத்திலையும் அவங்கள உயர்த்தினாரு ஸ்டாலினுடைய லேண்ட் ரிஃபார்ம்ஸ் 2 கோடி ரஷ்ய விவசாயிகளை நில உரிமையாளர்களாக மாற்றியது ஜார் அரசை எதிர்த்த அமெரிக்க யூத கம்யூனிச கட்சியின் மெம்பர் பெர்ட்ராம் வோல்ஃப் சொல்லியிருக்காரு. இதனால யூதர்கள் நினைச்ச புரட்சியை சந்தோஷமா இருக்க ரஷ்ய மக்களை வச்சு பண்ணவே முடியாதுன்னு லெனினுக்கு பயம் வர ஆரம்பிச்சது. யூதர்கள் ரஷ்யாவை ஆள நினைச்சாங்க. ஆனா ரஷ்ய மக்கள் நல்லா வாழணும்னு நினைக்கவே இல்லை. யூதர்கள் ரஷ்யாவை கைப்பற்ற தடையாக இருக்கிறது மக்களின் மனசை குளிர்விச்சிட்டு இருக்க ஸ்டாலின் தான். இவர் இருக்கிற வரைக்கும் ரஷ்ய மக்களை நம்ம பக்கம் சேர்க்கவே முடியாதுன்னு 1906 இவரை கொல்ல முயற்சி பண்ணாங்க
ஆனா அவர் அந்த குண்டு வெடிப்பிலிருந்து தப்பிச்சிட்டாரு. மறுபடியும் 1911ஆம் ஆண்டு ஸ்டாலிபின்னை ஒரு பொது நிகழ்வுக்குள்ள அவர் இருக்கும் போதே வெட்ட வெளியில் சுட்டுக் கொன்னாங்க. இவரை சுட்டுக் கொன்னது யூத வழக்குரைஞர் கஷ்கோவிச் போக்ராப். இவர் இறந்ததும் ஜார் நிக்கோலஸும் ஸ்டாலிபின்னும் எதையெல்லாம் பண்ணா மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சு பண்ணாங்களோ அதையெல்லாம் அனுபவிச்ச மக்களே ஜார் நிக்கோலஸை ஆட்சியை விட்டு இறக்க வழிவகுத்தாங்க. எப்படி ஜார் அரசாங்கம் வீழ்ந்ததுன்னு அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. Arigato மக்களே. That's all, folks.